ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஏகப்பட்ட சோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கோம். சமச்சர் புக்ஸ், அவுட் சோர்ஸ், டிகிரி லெவல், கரண்ட் அஃபேர்ஸ். இந்த அகாடமியில் இதை மட்டும் படித்தா போதும், இதை படிக்க வேணாம், படிக்கும் போதே இது முக்கியமாக இருக்கும், இது முக்கியமாக இல்லை, இவங்க சொல்லிட்டாங்க, இதை மட்டும் கவர் பண்ணால் போதும்னு ஏகப்பட்ட சோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நோட்ஸ் எடுத்து வச்சுட்ருக்கோம். பட் லாஸ்ட் டைம் எக்ஸாம்ஸ் கிட்ட வரும்போது ரிவைஸ் பண்ணும்போது எதை ரிவைஸ் பண்ணலாம், ரிவிஷனுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதை படிக்கலாமா, இதை படிக்க வேண்டாமான்னு மண்டை ஒரு மாதிரி குழம்பிக்கிட்டு இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்க விஷயம் சமச்சர் புக்ஸ் அடிப்படையில் டாப் 50 லெசன்ஸ் ஜிஎஸ்க்காக தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த டாப் 50 லெசன்ஸ் முழுமையாக வந்து பாருங்கள். இதில் ஜிஎஸ்க்காக ஒரு ஃப்ரீ டெஸ்ட் அப்டேட்டும் அது இருக்குது. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அதை ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து மூவ் பண்ணலாம். ஓகே, சரி. இந்த டாப் 50 எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம்? ரொம்ப சிம்பிள். டிஎன்பிஎஸ்சிக்காக இருக்க ரிலையபிள் சோர்ஸ் என்னது? டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே, ஸோ லாஸ்ட் 5 இயர்ஸ் சமச்சர் புத்தகத்தில் இருந்து டிஎன்பிஎஸ்சி எப்படிலாம் கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க, எந்த ஏரியா அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, எந்த ஏரியா ஃபோக்கஸ் பண்ண சான்ஸ் இருக்குது, இது எல்லாமே ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி இந்த டாப் 50 நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இந்த டாப் 50ன்றது இதை மட்டும் படித்தா போதும்னு ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. இந்த டாப் 50யை படிக்காமல் போகக்கூடாது அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. என்ன ஆனாலும் இந்த 50 பாடங்களும் ஓகே, கஷ்டமாக இருந்தாலும் ஈஸியாக இருந்தாலும் வாட் எவர், ஈஸியாக இருந்தால் அகெயின் ரிவைஸ் பண்ணுங்கள், கஷ்டமாக இருந்தால் மினிமம் கேரண்டியாக இந்த லெசன்ஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போகணும். ஏன்னா சமச்சர் புத்தகம் நீங்கள் மொத்தமாக எடுத்தால் ஏகப்பட்ட லெசன்ஸ் இருக்குது, எல்லாமே படித்து தான் ஆகணும். பட் அது எல்லாத்துலேயுமே டாப் 50 நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த டாப் 50 என்னோட அசம்ஷனும் கெஸ்ஸிங்கும் கிடையாது. டிஎன்பிஎஸ்சி கொண்டு வந்திருக்க அந்த கொஷின் பேப்பர் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணி ஜிஎஸ் எப்படி வந்து இருக்கும் அண்ட் இன்றைக்கி ட்ரெண்டில் கரண்ட் அஃபேர் எப்படி வந்து போய்கிட்டு இருக்கு, எங்கேருந்து கேள்விகள் லிங்க் பண்ணி கேட்கலாம், இது எல்லாமே ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி தான் இந்த டாப் 50 நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். அட்லீஸ்ட் இந்த 50 பாடங்கள் முழுமையாக முடிச்சுட்டு மற்ற பாடங்களை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுங்கள். ஓகே, சரி, பார்த்தலாம். அனைத்திலும் ஆரம்பம் கடினமாக தான் இருக்கும், விட்டு விடாது கற்றுக்கொள்ளலாம். எஸ், நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது 6th புக்கோ 10th புக்கோ 11th புக்கோ படிக்கும் போது கஷ்டமாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். பட் நீங்கள் ஆரம்பித்தா தான் நெக்ஸ்ட் வந்து போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஜிம் நீங்கள் வந்து போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெகுலராக வந்து போய்கிட்டு இருக்கீங்க, ஒரு 4 நாள் போவீங்க. 5th டே பண்ணும்போது ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும், ஒர்க் அவுட் பண்ணணுமா, எக்ஸசைஸ் பண்ணணுமான்னு தோணும். பட் அந்த ஜிம்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு ஆரம்பம் ஒரு 10 நிமிஷம் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிட்டா நெக்ஸ்ட் ஒரு 1 hour ஒர்க் அவுட் ப்ராப்பராக நீங்கள் வந்து முடிச்சிருவீங்க. அந்த ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தான் ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக வந்து இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி தான். நீங்கள் ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணும் போது இதை படிக்கலாமா, எப்படி படிக்கலாம் அப்படின்னு தோணும். அது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு உள்ளே இறங்குங்க. நீங்கள் களத்தில் இறங்கினா மட்டும்தான் இது கஷ்டமாக இல்லைன்னு தெரிய வரும். நம்ம அதை யோசிக்காமையே ஒரு புக்கை திறக்கும் போதே ஒரு சாப்டர் பெருசாக இருக்குது, இது கஷ்டமாக நம்ம வந்து யோசிப்போம். ஒரு 10th ஜியோகிராஃபி நம்ம எடுக்கிறோன்னா அந்த சாப்டர் அவ்வளோ ஈஸியாக இருக்கும். 10th புக்கில் இருக்கிற 5 சாப்டருமே அவ்வளோ ஈஸியாக இருக்கும். பட் அதை பார்க்குறதுக்கு பெருசாக இருக்க மாதிரி தோணும். ஆனால் 5 பாடங்கள் தெளிவாக நிதானமாக படித்தா கேட்குற 5 கேள்விகள் 10 கேள்விகளை லட்டு மாதிரி போட்டு வரலாம். நீங்கள் சயின்ஸுக்கு அவ்வளோ விஷயங்கள் படித்து ஒரு 5-10 கேள்விகளுக்காக ஜியாகிரஃபியில் அந்த 5 பாடங்கள் ப்ராப்பராக படித்து கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி நோட்ஸ் ப்ராப்பராக எடுத்தால் லட்டு மாதிரி ஒரு 5 கேள்வி கேட்டால் 3 கேள்வி போட முடியும், 10 கேள்வி கேட்டால் 7 கேள்வி போட முடியும், தாராளம் போட முடியும். அப்போ நம்ம விஷயம் என்ன, அந்த படிக்கிற விஷயம் பார்க்கும் போதே கஷ்டமாக இருக்குமா, இவ்வளோ படிக்கணுமா, அந்த மாதிரி யோசிக்காதீங்க, ஆரம்பிங்க, அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, சரி. ஸோ டாப் 50 நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஜிஎஸ்க்காக ஒரு ஃப்ரீ டெஸ்ட் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே லாங்குவேஜ்க்காக வந்து போயிருக்கு, தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னா குரூப் 2, குரூப் 4 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டார்கெட் லாங்குவேஜ் ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சிருவோம். ஸோ ஜிஎஸ் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஜிஎஸ்க்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் பேட்ச் வந்து போய்கிட்டு இருக்கு. எல்லா சிலபஸும் கவர் பண்ணி எல்லாமே கவர் பண்ணுறோம். மேக்ஸ், ஜிஎஸ், லாங்குவேஜ், நோட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பர் பெய்ட் பேட்ச் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் இதில் ஜிஎஸ்க்காக ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன விஷயம்னா, இந்த டாப் 50 நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, இந்த டாப் 50க்குமே ஒரு டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணலாம், ஒரு பிளான் வந்து வச்சிருக்கோம், ரைட்டா? ஸோ இதை நான் ஐடியா வச்சுக்கிறது ஒரு பிளான் நான் வந்து வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன விஷயம் வந்து தோணுது, இந்த டாப் 50யை எந்த மாதிரி வந்து கொண்டு போகலாம்? ஓகே, ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டாக வந்து கொடுக்கலாமா, இல்லைனா டெலகிராமில் ஒரு குவிஸ் மாதிரி வந்து கண்டக்ட் பண்ணலாமா, இல்லை பிடிஎஃப் கொஸ்டின் அதுக்கான கீ வந்து கொடுத்தா பெட்டராக வந்துருக்குமா? ஸோ நான் யோசிச்சு வச்சுக்கிறது பிடிஎஃப் கொஸ்டின் அதுக்கான கீ நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு பிளான் நான் வந்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஃபார்மல் ஓகேவா இருக்குன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த 50 பாடங்களுக்கும் ஒரு டெஸ்ட் நான் வந்து கொடுக்குறேன். என்னோட விஷயம், நீங்கள் எடுக்க போகிற விஷயம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கேள்வி ஜிஎஸ் வருதுப்பா,
ஓகேவா? ஒரு 100 வருது, 100 கூட வேணாங்க. ஒரு 50 வருது அப்படின்னா, அந்த 50 கேள்விகள்ல இந்த 50 பாடங்கள்லேருந்து மினிமம் ஒரு 15 கேள்வியாவது என் மூலியமா நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணீங்கன்னா, எனக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். அவ்வளோதான். ஒரு சந்தோஷம், வேற ஒண்ணும் இல்ல. ரைட்டா? ரொம்ப சிம்பிள். இது எல்லாமே சமச்ச புக்ல என்ன இருக்கோ அத நம்ம வந்து குடுக்க போறோம். நம்மளா ரெடி பண்ணி பெருசா பண்ண போறோம் கிடையாது. புக்ல என்ன இருக்கோ அத கட் காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணி குடுக்க போறோம். அட்டெண்ட் பண்ண போறீங்க. எத்தனை பேருக்கு இந்த டெஸ்ட் வந்து வேணும்? எந்த மாரி கொண்டு போலாம்? அத கமெண்ட் பண்ணுங்க. ஃபுல்லா பார்த்துட்டு நம்ம வந்து மேக் பண்ணிக்கலாம். ஓகே? சரிங்க. இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் வந்து குடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கவர் பண்ண போறது, இது எந்த ஆர்டர்ல வந்து மேக் பண்ணிருக்கேன். ஸோ 1, 2, 3 அந்த மாதிரி வந்திருக்கும் பாருங்க. சிவிக்ஸ் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம், ஹிஸ்டரி இருக்கும், திரும்ப பாலிட்டி நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இது எல்லாமே எந்தெந்த ஆங்கிளில் கேள்விகள் அதிகமாக வந்து வருது, டஃப்னஸ் பேஸ் பண்ணியும் கொஷின் பேஸ் பண்ணியும் ஃபுல்லாக நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் 10th கவர் ஆகிற சிவிக்ஸ். ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு நியூ புக்கை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கும். இந்த 3 பாடங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணவே முடியாது. ரைட்டா? ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த பாடங்கள் நம்ம லட்சுமிகாந்த் படிப்போம், தமிழ் மீடியம் பிரகதீஷ் புக் படிப்போம், 12th புக் படிப்போம், எல்லாம் ஓகே. பட் இந்த 3 பாடங்கள் நீங்கள் சமச்சர் புக்கில் ஃபுல்லாக வந்து படிக்கணும். ஒட்டுமொத்தமாக இந்த 3 பாடங்களை ஓரளவு நம்ம அலசி பார்த்தா கூட கேட்குற கேள்விகள் ஒரு 150 கேள்வி கேட்கலாம். இந்த 3 பாடங்கள்லேருந்து மட்டும் ஒரு கொஸ்டின் பேப்பர் மேக் பண்ணோம் அப்படின்னா 150லேருந்து ஒரு 170 கேள்வி வரைக்கும் மேக் பண்ண முடியும். இந்த 3 பாடங்கள். ஆனால் மொத்தமே இருக்கிறது ஒரு 20 பேஜ் கிட்ட தான் வந்திருக்கும். பட் அவ்வளோ வந்து மேக் பண்ண முடியும். அந்த அளவு கண்டென்ட் அங்கே வந்து இருக்குது. ஓகே, அது ஃபுல்லாக வந்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி 10th சோஷியல் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதாவது இந்த 2 பாடங்கள் நீங்கள் முடிக்கும் போது உங்களுக்கு கவர் ஆகிற விஷயங்கள் நெக்ஸ்ட் ஐஎன்எம்லேயும் ஃபுல்லாக கவர் ஆகுது இல்லையா 12th. ஸோ அங்கேயும் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும். ரைட்டா? இன்னொரு விஷயம், இதை நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி சிலபஸ் என்ன வந்து இருக்குது, நம்ம யூனிட் நம்பர் 1 என்ன, 2 என்ன, 3 என்ன, 4 என்ன, சொசைட்டி என்ன, இது எல்லாமே சிலபஸ் முடிச்சுட்டு ஃபுல்லாக உள்ளே வந்துவாங்க. அப்போ தான் கிளியராக வந்து புரியும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு சொசைட்டியில் கவர் ஆகிற விஷயங்கள் ஹிஸ்ட்ரியில் வந்து லிங்க் ஆகிற மாதிரி வந்திருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் பாலிட்டியும் ஜாகிரஃபியும் கவர் ஆகிற மாதிரி வந்திருக்கும், கரண்ட் அஃபேர் லிங்க் ஆகிற மாதிரி வந்திருக்கும். அப்போ எந்தெந்த டாபிக் இங்கே லிங்க் ஆகுது ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் 12th பொறுத்த வரைக்கும் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்காக வந்து இருக்குது. 10th and 12th பாலிட்டியை ஃபுல்லாக வந்து முடிச்சிருங்க. நான் சொல்கிறது அதான், நீங்கள் ரெண்டு புக்கும் வந்து தரவாக நீங்கள் கரைச்சி குடிச்சு தான் ஆகணும். அதுலேயுமே தவிர்க்க முடியாத இந்த விஷயம் இதுதான். மோசமானவங்களே முக்கியமானவங்கன்னு சொல்கிற மாதிரி எல்லாத்துலேயும் முக்கியமானதுலேயே ரொம்ப முக்கியமானவங்க இந்த 3-4 சாப்டர் வந்திருக்கும். ஃபுல்லாக வந்து பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 10th ஜியாகிரஃபிங்க. இதில் மொத்தம் உங்களுக்கு ஒரு 5 பாடம் இருக்கும். நான் பிரித்து வந்து கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட் 2 சாப்டர் இங்கே வந்து கொடுத்துருக்க பாருங்கள். இதில் இருக்கிற 5 சாப்டர்ஸ் இந்தியா லொக்கேஷன், அப்புறம் கிளைமேட், நெக்ஸ்ட் இந்த 3 பாடங்கள் அக்ரிகல்ச்சர், ரிசோர்ஸ் அண்ட் பாப்புலேஷன். ஓகே, ஸோ இந்த 3 பாடங்களுமே மொத்தம் 5 இருக்கு இல்லையா, இந்த 5மே நீங்கள் கம்பல்சரி படிச்சாகணும். பட் என்ன இங்கே ஒரு விஷயம்னா, இந்த 5 பாடங்கள் நம்ம டெஸ்ட் கொடுக்கும்போதும் சரி இந்த சமச்சர் புக்கு பேஸ் நம்ம வந்து கொடுப்போம். ரைட்டா? ஆனால் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்றைக்கி டேட்டா என்ன இருக்குது அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஏன்னா 2019-20 இந்த புக் வந்து பிரிண்ட் பண்ணாங்க. ஒரு நியூ புக் கூட 21 பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி 2026 நம்ம வந்திருக்கும். அப்போ இந்த 4 வருஷங்கள் டேட்டா கொஞ்சம் மாறி இருக்கலாம். ஸோ அது அடிப்படையில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டிஎன்பிசி கொஷின் கேட்கும் போது நம்ம கொஷின் சேலஞ்ச் பண்ணும் போது புக்கை பேஸ் பண்ணி டேட்டா சேலஞ்ச் பண்ணிடலாம். பட் அப்டேட் வெர்ஷன் நம்ம வந்து பார்த்துருக்கணும். அதை மைண்டில் ஸ்ட்ராங்காக ஏற்றிக்கோங்க. ஓகே, ஏன்னா ஒரு ஸ்கீம்ஸ் இருந்தால் கூட புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிருக்கு, அதை பேஸ் பண்ணி வந்து கொண்டு போயிடணும். ஏன்னா ஜியாகிரஃபியில் 5 பாடங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் ஜிடிபி 10th, நெக்ஸ்ட் 11th குளோபலைசேஷன் அண்ட் ட்ரேட். ஓகே, நம்ம வந்து 9th, 10th, 11th, 12th அப்படின்னு சப்ஜெக்ட் வைஸாக எது முக்கியமாக இருக்கோ ஃபாலோ பண்ணி கொண்டு வந்திருக்கும். பிஒய்க்கு எப்படி கேட்டால் அதை அடிப்படையில் கொண்டு வந்திருக்கும். இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், போதும் வருஷமாக இருந்திருக்கும். அட்லீஸ்ட் இந்த ஃபார்முலேயே கொண்டு வாங்க. நீங்கள் 6th, 7th, 8th இல்லாமல் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இப்போது 10th சிவிக்ஸ் இருக்கா, கான்ஸ்டியூஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் முடிச்சுட்டேன். ஓகே, பாலிட்டி ஓரம் எடுத்து வச்சுட்டு ஹிஸ்ட்ரி படிங்க, திரும்ப பாலிட்டி வருவாங்க, அப்புறம் ஜியாகிரஃபி வந்துவாங்க. ஒரு மிக்சராக போகும்போது போர் அடிக்காமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் எக்கனாமியில் இந்த 3 பாடங்கள் சொல்லப்பட இந்த 4 பாடங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ மானிட்டரி எக்கனாமிக்ஸ், ஃபிஸ்கல் எக்கனாமிக், பேங்கிங், இந்தியன் எக்கனாமி. கேள்விகள் அதிகமாக 2 தான் வந்து வரும். அதிகமான கேள்வியில் இன்றைக்கி நாளில் ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து அந்த டேர்ம்ஸ் எல்லாமே டெபிசிட்னா என்ன, டேக்ஸ்னா என்ன, இது எல்லா விஷயமே இங்கே தான் கவர் ஆகுது. ஸோ இந்த மானிட்டரி எக்கனாமிக்ஸும் ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸும் ஃபுல்லாக நீங்கள் வந்து முடிச்சாகணும். இதுக்கும் டெஸ்ட் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃபுல்லாக நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்துட்டு உங்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கோ ரெஸ்பான்ஸ் பேஸ் பண்ணி நான் வந்து கொடுக்க முடியும். இப்போ தமிழுக்கும் இங்கிலீஷ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நிறைய பேர் படிக்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் ஆகுது. ஒரு ஃப்ரீ டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா மினிமம் ஒரு 100 பேராவது ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் தான் எனக்கும் கொஞ்சம் கொடுக்கறதுக்கு பெஸ்ட்டாக வந்திருக்கும். மற்றபடி எதுவும் இல்லை. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஸோ 11th எக்கனாமி பொறுத்த வரைக்கும் இந்தியன் எக்கனாமி இது ஃபுல்லாக வந்து படிச்சுக்கணும். அண்ட் இந்த சாப்டருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவத்துக்கு படிக்கணும். ரைட்டா? நெக்ஸ்ட் ஜியாகிரஃபி வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இது வந்து பாருங்களேன், 20ல் இருக்கிற ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி ஆஃப் தமிழ்நாடு, ஹியூமன் ஜியாகிரஃபி தமிழ்நாடு. இது ஜியாகிரஃபி மட்டும் இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கவர் ஆகுது சிலபஸில்.
தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் எக்கனாமி வந்து கொடுத்துருக்காங்க, டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அங்கேயும் வந்து கவர் ஆகுது. அது ஓல்டு சிலபஸ் அப்படின்னா யூனிட் நம்பர் 9 நம்ம வந்து படிச்சுட்டு பாருங்க. அந்த சிலபஸை இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த விஷயம் ஜியாகிரஃபி நீங்கள் படிச்சாகணும், ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சாகணும். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் காவேரி இஷ்யூ இருக்குது, முல்லை பெரியார் இஷ்யூ இருக்குது. அது எல்லாமே கேள்வியை வந்து வரும். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒரு ரீல் பார்க்குறோம், ஒரு மீம் வந்து போட்டு முடிச்சிடுறோம், இந்த அரசியல் கட்சி எல்லாம் வந்து ஓகே. பட் இங்கே காவேரி இஷ்யூ வருது அப்படின்னா காவேரியை பற்றி முழுமையாக நம்ம வந்து படிக்கணும். காவேரி எங்கேருந்து வருது, கொடுகுமலையிலேருந்து வருதா, அதோட ட்ரிபியூட்டரி என்ன, துணை ஆறுகள் என்ன, கிளை ஆறுகள் என்ன, எங்கேருந்து நகை வந்துகிட்டு இருக்கு, அதோட வேறு நேம் என்ன வந்திருக்கா, தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து நகை பாஸ் ஆகிட்டு இருக்கு, தமிழ்நாட்டில் லென்த் எவ்வளோ இருக்குது, அண்ட் கர்நாடகா லென்த் எவ்வளோ வந்திருக்கு, முல்லைப்பெரியார் எப்படி வந்திருக்கு, டேம் என் டேம் வந்துட்டு இப்போ போயிட்டுருக்கு, கேஎஸ்ஆர் டேம் வந்திருக்கு, கொள்ளிடம் டேம் வந்து இருக்குது, மேடு டேம் வந்து இருக்குது, அந்த மேகதாது டேம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி கேள்வி வந்து வரலாம். மேகதாது கட்ட முடியுமா, கட்ட முடியாதா, ஸ்டேட்டுக்கு பவர் இருக்கா, சென்ட்ரலுக்கு பவர் இருக்கா, யார் வந்து கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் இதை சமைச்சு லிங்க் பண்ணி தான் படிக்கணும். இப்போ ஒரு மேகதாது பற்றி ஒரு கேள்வி வருதுப்பா, காவேரி பற்றி வந்து வருது, ஒரு கன்னட பேஸ் பண்ணி கேட்டாங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது, சமைச்சர் பேஸ் பண்ணி கேட்கல, வெளியிருந்து கேட்டாங்க, இது தப்பு. அந்த காவேரின்னு ஒரு விஷயம் வந்துட்டா சமைச்சர் புக்கு பேஸ் பண்ணி தான் அது இருக்குது. மேகதாது வருது அப்படின்னா சமைச்சர் பேஸ் பண்ணி தான். மேகதாது டைரெக்டாக கொடுக்க சமைச்சர் புக்கில் நேரடியாக வந்து இல்லை. பட் மேகதாது காவேரி சம்மந்தப்பட்ட விஷயம். காவேரியை பற்றி நம்ம 10th புக்கில் இருக்குது. இப்போ காவேரி படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்தா வந்து படிக்கணும். இந்த மாதிரி கேள்விகள் தான் டிஎன்பிசி கேட்குறாங்க. நீங்கள் சமைச்சர் புக்கு படிக்கும் போது வெறும் அந்த புக்கு இருக்குது அதை மட்டும் படிக்காமல் நம்ம டெஸ்ட்டு கொடுத்தாலும் அதை ஃபுல்லாக சால்வ் பண்ணிவிட்டு ட்ரெண்டில் என்ன வந்து போயிட்டு இருக்கோம் அதையும் லிங்க் பண்ணி நீங்கள் உள்ளே ப்ரிப்பேர் பண்ணால் தான் இது ஃபாலோ பண்ண முடியும். இல்லைனா அது ஃபாலோ பண்ண முடியாது. படிக்கிறது இங்கே அந்தளவு யூஸ் ஆகாது. ஒரு 10 கேள்வி கேட்குறாங்கன்னா ஒரு 3 கேள்வி நேரடியாக கேட்குறாங்க, ஒரு 4 கேள்வி லிங்க் பண்ணி தான் கேட்குறாங்க. அப்போ அந்த 4 கேள்வி நம்ம அட்டன் பண்ணும்போது தான் 10ல் 7 வந்து வாங்க முடியும். இல்லைனா 3 மட்டும் அட்டன் பண்ணிட்டு 4 கஷ்டமாக கேட்டாங்க, வெளியேந்து கேட்டாங்க, அவுட் சோர்ஸ் கேட்டாங்க, டிஎன்பிசி கஷ்டமாக கேட்டாங்க, விளையாடிட்டாங்க, நம்ம இதை ப்ளேமே பண்ண முடியாது. நம்ம டார்கெட் என்ன, காவேரியா ஃபுல்லாக வந்து படிக்கணும், அவ்வளோதான். ரைட். நெக்ஸ்ட், அப்போ எல்லா டாபிக் அப்படி தான் படிக்கணுமானா இன்னைக்கு இருக்க காலகட்டம் போட்டித் தேர்வு அப்படி தான் படிக்கணும், போட்டி போட்டு தான் ஆகணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், 9th and 11th ரெண்டுமே சேர்ந்த மாதிரி லோக்கல் கவர்மெண்ட் உள்ளாட்சி அரசாங்கம் ஃபுல்லாக வந்து படிச்சுக்கணும். 10th சோஷியலில் இந்த 2 பாடங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த பாடங்களில் கேள்விகள் இந்த முறை அதிகமாக வந்து எதிர்பார்க்கப்படலாம். ஏன் அப்படின்னும் போது இங்கே அதிகமாக பேசப்படுது. ஓகே, தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த சுதந்திர வீரர்கள் அதை பற்றியும் அந்த தலைவர்கள் பற்றியும் எல்லா விஷயமும் அடிக்கடி பேசப்படுறதுனால கேள்விகள் இங்கே அதிகமாக ரைஸ் ஆகலாம். அண்ட் ரீசாவோட அந்த அழகு முத்துக்கோன் அந்த பிறந்த வந்து கொண்டு வந்தாங்க, வீரன் சின்னமலை வந்து கொண்டாடி இருப்பாங்க, எல்லா தலைவர்களும் வந்து பின்னாக்க கொண்டாடுறாங்க, எல்லா தலைவர்களும் அந்த மாலை வந்து பின்னாக்க போடுறாங்க, மரியாதை வந்து பின்னா செலுத்துறாங்க. அப்போ அந்த விஷயங்கள் கேள்வியை வந்து வைக்கலாம். கட்சி பண்ணுறது மட்டும் இல்லை, எதிர்கட்சி பண்ணுறது நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். நமக்கு தேவை அது தலைவர்களை பற்றி தான், யார் மாலை போட்டாங்கன்றதை பற்றி கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட், 12th ஹிஸ்ட்ரியில் ஒரு 7 பாடங்கள் இருக்குங்க. அந்த 7 பாடமே ஃபுல்லாக நீங்கள் படிச்சிடணும். ரைஸ் ஆஃப் நேஷனல் இருந்து இந்த 7மே முடிச்சாதான் ஐஎன்எம்ஏ ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி ஃபுல்லாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதாவது 25லேருந்து 32 வரைக்கும் இருக்க எல்லா சாப்டரும் ஃபுல்லாக நீங்கள் வந்து முடிச்சிடணும். ஓகே. நெக்ஸ்ட், 11th எக்கனாமி. ஆஸ் யூஷுவல் இது எக்கனாமி மட்டும் இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட்டுமே ஃபுல்லாக வந்து கவர் ஆகுது, ரூரல் எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு எக்கனாமி. நெக்ஸ்ட் பாருங்கள், 10th சோஷியல் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், விடுதலை போராட்டம், சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இது நம்ம வந்து கொடுத்துருக்கோமா. அதாவது நம்ம இப்படி தான் சொன்னோம் இல்லையா, இங்கே கவர் ஆகிற விஷயங்கள் 10th வந்து படித்தோம் பாருங்கள். ரைட். ஸோ இந்த சாப்டர் லிங்க் பண்ணி தான் இந்த சாப்டருமே வந்து இப்படின்னா கவர் ஆகும். எல்லாமே உங்களுக்கு ஒரே ஃபார்மெட் தான். இன்றைக்கி விடுதலை போராட்ட வீரர்களுக்கு ஓட்டு போட்டாங்களா, ஓட்டு போடலையா, யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படி பேசும்போது சில தலைவர்கள் உள்ளே வந்து கொண்டு வராங்களே, அந்த தலைவர்கள் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிடணும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர் இப்படி தான் வந்து படிக்கணும். நம்ம ஸ்டாட்டிக் பார்ட் லிங்க் பண்ணி இப்படி கொண்டு பண்ண தான் படிக்க முடியும். இன்றைக்கி காலை உணவு திட்டத்தை காமராஜர் காலை உணவு திட்டம் மாற்றிருக்காங்க. அப்போ நம்ம விஷயம் என்ன, பேரை மாற்றிட்டாங்க, பேரை மாற்றலை, மாற்றம் ஏமாற்றம் நம்மளுக்கு அது மேட்ரு இல்லை. நம்ம விஷயம் என்னன்னா, அந்த காமராஜர் காலை உணவு திட்டத்தில் முன்னாடி என்னென்ன விஷயங்கள் இருந்தது, ஃபர்ஸ்ட் டைம் பேர் மாற்றிருக்காங்களா, நிச்சயமாக இல்லை. ஓகே, முன்னாடி இந்த காலத்தில் இருந்து நிறைய விஷயங்கள் அந்த ஸ்கீம்ஸை கொஞ்சம் மேம்படுத்தி பேர் வந்து மாற்றிருப்பாங்க. இப்போ காமராஜர் கொண்டு வரும்போது ஒரு திட்டமாக இருந்தது, அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வரும்போது அதில் எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் ஒரு முட்டெல்லாம் ஆட் பண்ணி ஒரு திட்டத்தை வந்து பின்னாங்க மாற்றுறாங்க. அப்போ ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவில் கொடுத்து அந்த பேரை மாற்றும் போது என்ன எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க, என்ன கொண்டு போயிருக்காங்க. இப்போ இன்றைக்கி இந்த காலை உணவு திட்டத்தில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் கொடுத்துருந்தாங்க முதல்வர் காலை உணவு திட்டம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 8th வரைக்கும் அந்த திட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி காமராஜர் உணவு திட்டம் அது மாதிரி பேர் வந்து மாற்றிட்டாங்க. அப்போ நம்ம என்ன விஷயம் வந்து பண்ணணும், இதுக்கு முன்னாடி திட்டங்களுக்கு பேர் வந்து மாற்றிருக்காங்களா, இப்போ பேர் மாற்றிருக்காங்கன்னா என்ன விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, எதுக்காக மாற்றிருக்காங்க, இந்த மாதிரி அடிப்படையில் நம்ம கரண்ட் அஃபேரையும் ஸ்டாட்டிக் பார்ட்டையும் லிங்க் பண்ணி படித்தாதான் எக்ஸாம்ஸ் ப்ராப்பராக கொண்டு போக முடியும். நம்ம வெறுமனே படிக்கிறது காலம் வந்து மாறிடுச்சு. 2020 21 டிஎன்பிசிலாம் இதுதான் கேட்பாங்க, நம்ம எழுதிடலாம். பட் இப்போ அப்படி இல்லை, ட்ரெண்ட் மாறிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகிக்கோங்க. ஓகே. ரைட். நெக்ஸ்ட், 9th
அதாவது இந்த 50 பாடங்களில் நீ கொஞ்சம் லேசாக விடலாம் அப்படின்னா இந்த 37லேருந்து 40 வரைக்கும் இந்த 4 பாடங்களை கொஞ்சம் லேசாக நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். நான் அதான் லாஸ்ட்டாக வந்து இப்படிலாம் வச்சுருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் 9th எக்கனாமி, கவர்மெண்ட் அண்ட் டாக்ஸஸ், இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ஸ். அகெயின் இது உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் கவர் ஆகிற விஷயங்கள். இந்த 50 பாடங்கள் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடணும். இதுக்கான பிடிஎஃப் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்பீடாக போகிற மாதிரி தான் பிடிஎஃப் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 12th எக்கனாமியில் இந்த 3 பாடங்கள் இம்பார்ட்டன்ட். 11th அகைன் ரிப்பீட் ஆகுது பாருங்கள். ஏன் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா இந்த பாடங்கள் எல்லாமே உங்களுக்கு எக்கனாமியும் கவர் ஆகுது ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷனும் கவர் ஆகிற மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? ஸோ மொத்தம் நம்ம 50 வந்து இப்போ நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த 50 பாடங்களையும் ஃபுல்லாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். ஃபுல் டெஸ்ட் பேட்ச் கிளாஸ் வந்து கொடுத்துருக்கேன், லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த 50 பாடங்கள் பேஸ் பண்ணி ஒரு ஃப்ரீ டெஸ்ட் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு மினிமம் கேரண்டியாக ஒரு கேள்வியில் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு 50 பாடங்கள் அப்படின்னா இதில் கவர் ஆகிற விஷயங்கள் மினிமம் நம்ம எடுத்திருக்க கேள்விகள் பார்த்தோன்னா ஒரு 500லேருந்து ஒரு 600 கேள்விக்கிட்ட வந்து வரும். ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணல எல்லாமே. அதாவது இந்த சாப்டரில் A to Z ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஒரு டெஸ்ட் நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே சாம்பிள் நான் வந்து கொடுக்குறேன். டெஸ்ட் வந்து எப்படி இருக்கு எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். பட் உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்குது, என்ன வந்து பண்ணலான்றதை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ரெஸ்பான்ஸ் பேஸ் பண்ணி தான் டெஸ்ட்டை கொண்டு போகலாமா வேணாமா நான் வந்து முடிவு பண்ண முடியும். நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுத்தா தான் நான் வந்து கொடுக்க முடியும். நான் படிக்க போகிறது கிடையாது. நான் வந்து வீடியோ கொடுக்குறேன், ஒரு பிடிஎஃப் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் பெனிஃபிட் ஆகணும், அது மட்டும் தான். இன்றைக்கி ஏகப்பட்ட டெஸ்ட் இருக்குது, நிறைய யூடியூப் சேனல்ஸில் நிறைய ஃப்ரீ டெஸ்ட் வந்து போய்கிட்டு இருக்கு. எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஃபாலோ பண்ண தப்பே கிடையாது. பட் இதுவும் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், வேணும்னா கேளுங்க. நிச்சயமாக நம்ம வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணிடலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. நன்றி, வணக்கம்.